பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு மிக பிரியமானவர்களே, உங்களை யாவரும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஸோ இந்த அருமையான அந்த காலை நேரத்தில் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ஒரு மீனை குறித்து நான் உங்கள்கிட்ட பேச போகிறேன். ஓகே. அப்போ நம்ம சாதாரணமாக ஒரு மீன் வாங்க நம்ம சந்தைக்கு போகிறோம். சந்தைக்கு போய் மீன் வாங்கும்போது அதை நம்ம தூக்கிட்டு வரும்போது அதோட வாடை யாருக்கும் விரும்ப மாட்டாங்க. இப்போ நம்மளே கூட அந்த அந்த மீன் காவல் அடிக்குது அப்படின்னு சொல்லுவோம். உடனே கையை வாஷ் பண்ணிடுவோம். ஸோ இப்படியான அந்த மீனை யாரும் விரும்ப மாட்டாங்க. அதே மீனை நீங்கள் சுத்தம் பண்ணி அதை நல்ல ருசியுள்ள ஒரு பதார்த்தமாகவும் ஒரு நல்ல ஒரு குழம்பாகவும் நீங்கள் வச்சு ஆட்களுக்கு கொடுத்தீங்கன்னா, எந்த கை சொன்னாங்க வாடடிக்குதோ அந்த கையை ருசிச்சு ஐயோ நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிடுவாங்க. அதுபோல் தான் நம்மளோட வாழ்க்கை ஒரு அழுக்கான ஒரு அவலட்சியமான வாழ்க்கையை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் நம்மளை அவரோட பொக்கிஷமாக வாங்கி அவளோட ரத்தத்தால் நம்மளை கழுவி சுத்தம் பண்ணி ஒரு நல்ல பொன்னாங்க விளங்க செஞ்சுருக்கிறாரு. ஸோ நம்ம அந்த மீனை போலவே ருசியுள்ள ஒரு பதார்த்தமாக மாறி இருக்கோம். அநேகருக்கு ருசியுள்ள ஒரு ஆட்களாக நம்ம இருக்கோம். அதுதான் வேதம் சொல்லுது, நம்ம உலகத்துக்கு உப்பாக இருக்கோம். ஸோ நம்ம உலகத்துக்கு உப்பாக இருக்கும். ருசி எது கொடுக்கும்? உப்பு என்ன கொடுக்கும்? ருசியை கொடுக்கும். ஸோ நம்ம ருசியுள்ள ஒரு பதார்த்தமாக கர்த்தர் நம்மளை மாற்றிருக்கிறாரு. ஸோ இந்த நேரத்தில் கர்த்தரை நம்ம நினச்சி அவருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நிச்சயமாய் நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய இந்த ருசியுள்ள அந்த பதட்டமாக ஒரு வாழ்க்கையை கொடுத்ததுக்காக நன்றி சொல்லி அவர் சோசரிப்போம். கர்த்தர் உங்களை யாவரும் ஆசீர்வதிப்பாராக.